எலெக்ஷன் வந்துருச்சு. இந்தியா ஃபுல்லாக பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்காக எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ரொம்பவே மெனக்கெட்டு பிரச்சாரம் பண்ணுறது பாஜக தான். ஏன்னா மோடியை 7 தடவை வந்துட்டு போயிட்டார் இந்த ஒரு மாதத்தில். ஸோ பாஜக ஜேபி நட்டா வந்திருக்காரு, ராஜ்நாத் சிங் வந்திருக்காரு, அமித்ஷா வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரல. ஸோ பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு 2-3 சீட்டு ஜெயிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா நார்த்தில் அவங்களோட வாக்கு குறைய போகுது. அதாவது அவங்களுக்கு போன எலெக்ஷனில் வந்து அளவுக்கு சீட்டு வர போகிறதில்ல. அதனால் சவுத்துலேருந்து ஏதாவது ஒரு 2-3 சீட்டாவது ஜெயிக்க முடியுமா, இங்கே அந்த கணக்கை ஏற்ற முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோட் ஷோ நடத்துகிறன்ற பேரில் மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு தேவையில்லாத விஷயம். ரோட் ஷோ நடத்தி இங்கே ஓட்டு வாங்க முடியாது பாஜகவால், அது தெரியும். மக்களுக்கு இன்னும் வெறுப்பு வர மாதிரி மக்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. இவர் வராருன்னு அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து மக்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இன்னும் கடுப்பாக தான் ஆவாங்க பாஜக மேலே. அதே சமயம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஏப்ரல் 12ஆம் தேதி தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்காக வராரு. ஒரே இடத்துல தான் பிரச்சாரம் பண்ணுறாரு, நெல்லையில். ஸோ அதுவும் நடக்க போது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறான்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். பட் நார்த்தில் எப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்ஸ்கிரைப் டு த சேனல்.